ஹலோ வீவர்ஸ், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் வருகின்ற 11ஆம் தேதி தைப்பூச நாள் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து பூஜைகள் செய்யலாங்கிறதான் இன்றைய பதிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தைப்பூசம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றாக வரக்கூடிய நாளை தான் தைப்பூச திருநாளாக நம்ம வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த தைப்பூசத்தன்னைக்கு தான் பார்வதி என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய மகன் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி புராண கதைகள்லாம் கூறப்பட்டிருக்கு. தைப்பூசத்துக்கு காலையே எப்படி விரதத்தை இருக்கலாம்னா, அதிகாலையே எழுந்திரிச்சு நல்லா குளித்து கிழிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா அதிகாலையில் ஏஞ்சி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுட்டோம்னாலே அதுவே ஒரு அதீத பலனை கொடுக்கும். அப்புறமா முருகருடைய திருவுருவ சிலைகள், வேல் இதெல்லாம் இருந்துச்சு காலையிலேயே அபிஷேகம் பண்ணிடணும். காலையிலேயே முருகப்பெருமானை நம்மளுடைய இல்லத்திற்கு அழைச்சிடணும். அபிஷேகம் பண்ணி அழகாக நல்லா அலங்கரித்து வச்சுக்கலாம். திருவுருவ சிலை என்கிட்ட இல்லை, வேலும் இல்லைங்கிறவங்க ஒரு கவலையும் பட வேண்டாம். முருகருடைய திருவுருவ ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அவருக்கு பிடிச்ச செவ்வரளிப்பூ அதை அழகாக சாத்தி நம்ம காலையிலேயே அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை நம்ம வீட்டுக்கு நம்ம அழைச்சிடணும். காலையிலேயே அவருக்கு ஒரு கிளாஸ் பால் வச்சுருங்க. தைப்பூசத்தன்னைக்கு காலையிலேயே பால் வச்சுட்டு இதெல்லாம் நம்ம குளிச்சுட்டு தான் செய்யணும். சில பேருக்கு எனக்கு தலை குளிச்சா ஒத்துக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு மஞ்சத்தூள் நம்ம குளிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் போட்டுட்டு குளிச்சுட்டு தலையிலையும் எடுத்து தெளிச்சுக்கணும். இதை ஏன் பண்ணால் நம்ம மேலே உள்ள தோஷம் அனைத்தும் விலகுன்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு மட்டும்தான் இது மாதிரி செய்யணும். இல்லைன்னா காலையிலேருந்து உணவு உட்கொள்ளாமல், அதாவது மாலை, அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய விரதத்தை முடிச்சுட்டு முருகருக்கு நெய்வேத்தியம் வைக்கணும். அந்த நெய்வேத்தியத்தை நம்ம இரவு உணவாக எடுத்துக்கிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இதில் நான் வெற்றிலை தீபம் கண்டிப்பாக ஏற்றணும். இப்போ எல்லாருமே செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போகிறோம். அன்னைக்கு தைப்பூசத்தன்னைக்கு மறக்காமல் வெற்றிலை தீபம் ஏற்றிடுங்க. இந்த வெற்றிலைங்கிறது வெற்றியை தரக்கூடிய இலைங்கிற ரசம், அது வெற்றிலை. அதனால் நம்ம அந்த வெற்றிலை தீபத்து மேலே வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணனா முருகப்பெருமான் நிச்சயமாக நமக்கு வெற்றிகளை தான் தருவார்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 6 அகல் ஏற்றுறது 6 படை முருகனையும் நினைத்து தான் 6 அகல் ஏற்றி வழிபாடு பண்ணுறோம். இந்த அகலில் ஒவ்வொரு சொட்டு நம்மளால் முடிஞ்சது ஒவ்வொரு சொட்டு நெய் விட்டுக்கணும். பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. ஏன்னா பஞ்சுங்கிறது ரொம்ப சுத்தமானது. அதனால் பஞ்சுத்திரி போட்டு ஏற்றுங்க. வெற்றிலையோட காம்பை கிள்ளிடணும். காம்பை கிள்ளாமல் விளக்கேற்றக்கூடாது, காம்பை கிள்ளிடணும். மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது வெற்றிலையோட நடுப்பகுதியில் வைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம தீபம் ஏற்றுவோம்ல, அந்த தீபம் எப்படி இருந்தாலும் சூடாகும் நம்ம நடுப்பகுதியில் அந்த மஞ்சள் இருக்க இடத்துல. அப்போ என்ன ஆகுனா, அந்த மஞ்சள் கருகக்கூடிய நிலைமைங்கிறது வரும். அதனால் நம்ம மேற்புறத்தில் வச்சுட்டு தீபம் ஒவ்வொரு தீபமாக ஏற்றும் போது ஒவ்வொரு முருகனையும் அழைத்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இந்த வெற்றிலை என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு புரியாது. இதை சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம அந்த ஹீட் இருக்குல்ல, விளக்கோட ஹீட்டு கண்டிப்பாக அந்த வெற்றிலையுள்ள எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். அப்போ அந்த வெற்றிலை என்ன ஆகுனா, ஒன்றுமே இருக்காது, வெறும் இலையாக தான் இருக்கும். இலையை அழகாக கிழித்து நீரோடையை விட்டலாம். எனக்கு நீரோடையெல்லாம் இல்லை, நான் எங்கே போய் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு குப்பையில் மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. நல்லா காய வச்சுட்டு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சாலே அது ஆல்ரெடி அப்படியே காஞ்சு வந்துடும், வாடி அப்படியே காஞ்சிரும். நம்ம சாம்பிராணி போடுறோம்ல வெள்ளி செவ்வாழை, அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த சாம்பிராணி தூப புகையில் போட்டுருங்க. போட்டுட்டாலே நல்லா ஆகிடும். இப்போ நான் அந்த சாம்பிராணி தூப புகையை யூஸ் பண்ணுறதில்ல, கப் சாம்பிராணி தான் யூஸ் பண்ணுறேன்னா. செடி இப்போ பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே தொட்டியில் வச்சு வளர்க்குறோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி செடிக்கு அடிப்பகுதியில் போட்டு மூடிடுங்க. அவ்வளோதான். ஏதாவது செய்யுங்க. இந்த வெற்றிலை தீபம் காலை ஏற்றுறதா எப்போ ஏற்றணும்னு ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்கும்.
மாலை பொழுதே வந்து ஏற்றி தீபம் தூபம் ஆராதனை எல்லாமே காட்டிடுங்க. மதியானமே வந்து நெய்வேத்தியம் வச்சிடலாம். மதியானம் வச்சுட்டிங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு கல்கொண்ட ஏதோ ஒன்று 3 வேளைகளும் அன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்கு உணவு கொடுத்துருங்க. குழந்தை இல்லாதவங்களும் வீடு இல்லாதவங்களும் இந்த வழிபாடை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இதோடு நிப்பாட்டாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வெற்றிலை தீபத்தை தொடர்ந்து ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக வீடு கட்டக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். இதில் எவ்வித ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக கிடையாது. இது என்னுடைய ஒரு அனுபவபூர்வ உண்மை. இது உண்மையாக நடந்திருக்கு. இது என்னுடைய வாழ்க்கை, எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றிலை தீபம் ஏற்றி உண்மையாக இதோட வீடு கட்டியிருக்காங்க. உண்மையாக இது நடந்த கதை தான். மறக்காமல் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.